பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. சாதி பெயர் குறிப்பிட்டு சம்மன் அனுப்புனது பைத்தியக்காரத்தனம் அவ்வளவுதான். தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ஜாதி பேர்ல ஒரு பதிவு இல்லைன்னு காட்ட சொல்லு. ஒண்ணு, இவர்களுக்கு கிடைத்த ஆவணங்களில் அவர்கள் தங்கள் ஏற்கனவே தங்களுடைய ஜாதி பெயரை போட்டுருக்கணும். பத்திரங்கள்ல, வித்ததுல, வில்லங்க சான்றிதழ்ல, பட்டால, சிட்டால, அடங்கல்ல எங்கேயாவது போட்டுருக்கணும். அவங்க வச்சுக்கிட்டே இப்ப இந்த பேப்பர்ல தான் இருக்கு, நான் அதை அனுப்புறேன்னு சொல்லி ஆப்வியஸ் அப்படி தான் அனுப்புவாங்க. ஏன்னா அது வேற இது வரைக்கும் சொல்லிட்டா அந்த துறைமுருகன் இந்த துறைமுருகன் சொல்லிட்டா என்ன செய்வீங்க? அவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. இது ஒரு மனு நீதியினுடைய வெளிப்பாடுன்னெல்லாம். நாங்கெல்லாம் பெருமை மிகு ரெட்டியார் அப்படின்னு திரு கே என் நேரு, திரு கே சார் பேசியிருக்காங்களா இல்லையா? நீங்க அப்ப வந்து மத்தவங்க செஞ்சா மனுவாதம், அப்ப இவங்க செஞ்சா என்ன வாதம்? இவங்களுக்கு முதல்ல ஏன் சம்மன் கொடுத்துருக்காங்க? ஒருத்தர் வந்து நிர்மலா சீதாராமன் பதவி வளர்ந்து எழுதுறாருல இங்க ஒருத்தர், அப்ப எழுத வேண்டியதானே. இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து இன்னும் பாஜக அண்ணாமலை மாநில தலைவர் கேளுங்க சொல்லப்படுறாரு. வழக்கமா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எது கொடுக்கணும்? நீங்க 4 பேர் உங்களுக்கு டிவி இருக்குங்கிறக்கா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, நாங்க விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணுமா? ஈடி மேல ஒரு களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக உளவுத்துறை இந்த மாதிரியான வேலையை செய்து, உளவுத்துறை செய்து, தமிழ்நாடு போலீஸ் செய்து, நான் நம்புறேன். தமிழ்நாடு போலீஸ் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். மாநில அரசு, மாநில காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆக்கிரமிச்சிருந்தா, அதுக்கு முயற்சித்திருந்தா, மிரட்டி இருந்தா, யாரோ ஒருத்தருக்கு சம்மன் அனுப்புனார். யாரோ ஒருத்தர் சார். ஈடி ஈடி வந்து செந்தில் பாலாஜி அனுப்பி பேசுவோம். சாமானியர்களுக்கு அனுப்பினாலும் பேசணும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சார், சேலத்துல 2 விவசாயிகளுக்கு ஈடி சம்மன் அனுப்பி இருந்த ஒரு விஷயம் பெரும் சர்ச்சையாயிட்டு இருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? சர்ச்சை அதுல சாதி பெயர் குறிப்பிட்டு சம்மன் அனுப்புனது பைத்தியக்காரத்தனம் அவ்வளவுதான். ஒருவேளை அவங்க சர்டிபிகேட்ல ஏதாவது அப்படி பேர் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். சாதி பேர் குறிப்பிட்டுனா 2 பிரச்சனை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நார்த்ல எல்லாருமே ஜாதி பேரை குறிப்பிடுவாங்க, சர்நேமா வச்சுப்பாங்க. ஒண்ணு. 2வது, இங்க பாத்தீங்கன்னா இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ல பத்திரத்துல எங்கேயாவது வந்து நான் கிருஷ்ணசாமி கவுண்டர் நம்ம அதில் போட்டது இல்லையா, ராமசாமி படையாச்சு நம்ம ஊர்ல போட்டது இல்லையா, அப்படி கேஸ்டோட நம்ம ஊர்ல பேர் இல்லவே இல்லையா, ரெட்டி இல்லையா, நாயுடு இல்லையா, இல்லவே இல்லையா. சிலர் வச்சிருக்காங்க, சிலர் பலர் இருக்குது, இவ்வளவுதானே. அப்படி அவங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். பேப்பர் எடுத்து நான் போகிறோம், பேப்பர்ல போட்டாங்க, அப்படி தான் நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. எங்கேயுமே இல்லாம அவர் வெறும் ராமசாமி மட்டும்தான். நீ எதுக்கு ராமசாமியை கேஸ்ட் வச்சு போட்ட அப்படின்னா வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான், வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவங்க டாக்குமெண்ட்ல, இவங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்ல அவர் போன கேஸ்ட் பேர்னா அப்படிதான் போடுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி தான் போடுவாங்க. கே எடப்பாடி பழனிசாமினா கே எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க எப்படி போறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு அனுப்புவாங்க. நான் ஒரு பக்கம் நான் அப்படி வந்து வெறும் பழனிசாமி தான், எடப்பாடி ஊர் பேர் தான், நான் வந்து வெறும் கே பழனிசாமி தான் சொல்ல, சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா உங்களுக்கு? இவ்வளவுதான் கணக்கு. அப்ப 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, இவர்களுக்கு கிடைத்த ஆவணங்களில் அவர்கள் தங்கள் ஏற்கனவே தங்களுடைய ஜாதி பெயரை போட்டுருக்கணும். பத்திரங்கள்ல, வித்ததுல, வில்லங்க சான்றிதழ்ல, பட்டால, சிட்டால, அடங்கல்ல எங்கேயாவது போட்டுருக்கணும். அவங்க வச்சுக்கிட்டே இப்ப இந்த பேப்பர்ல தான் இருக்கு, நான் அதை அனுப்புறேன்னு சொல்லி ஆப்வியஸ் அப்படி தான் அனுப்புவாங்க. ஏன்னா அது வேற இது வரும்னு சொல்லிட்டா அந்த துறைமுருகன் இந்த துறைமுருகன் சொல்லிட்டா என்ன செய்வீங்க? அந்த சிக்கல் இருக்கு. அதுல எங்கேயுமே அப்படி இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து தேவையில்லாத விஷயம் தான், தப்பான விஷயம் தான். ஏன் கொடுத்தாங்கன்னு கட்டாயம் கேட்க வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் இது அவங்களுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு அங்கிருந்து ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிட வேண்டியதான், கேஸை விசாரிக்க வேண்டியதான். தப்பா இருந்துச்சுன்னா பிடிச்சி உள்ள வச்சிட வேண்டியதான். போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தான். இதில் ஆண்டாடு ப்ராப்ளம் தானே. இடி ஆஃபீஸில் எப்படி போனீங்க? நமக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. அப்புறம் பிஜேபி மாவட்டத்தில் வரணும் என்ன? கேஸ் இருந்தா போடுங்க. நீங்க போடாம இருக்கீங்களா? எவனோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு ஒண்ணும் இல்லாத பையங்களுக்கெல்லாம் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்கல்ல. அவன் ஒரு நிர்வாகி கிடையாது, கட்சிக்காரன் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத நிர்வாகம் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்கல்ல. அப்ப மாவட்டத்தில் செஞ்சிருந்தாலும் விசாரிங்க. போலீஸ் இல்லையா நம்மகிட்ட? விசாரிங்க. அதில் என்ன ப்ராப்ளம்? விசாரிக்க கூட யாராவது தடுக்கிறாங்களா? ஈடி வந்து இப்படியான வேலையை ஈடி பயன்படுத்தி இப்படி செஞ்சுக்கிறாங்க, கடுமையான விமர்சனத்திற்கும் கண்டனத்திற்கு உரியதுன்னு நிறைய தலைவர்கள். தமிழ்நாடு போலீஸ் 2 பேர் பிஜேபி சேர்ந்துட்டாங்க, என்ன செய்ய போறீங்க? அப்ப தமிழ்நாடு போலீஸ் பூரா வந்து சங்கர் ஜுவால் அவர்கள் தலைமையில தமிழ்நாடு போலீஸ் பூரா பிஜேபியா? 2 போலீஸ்காரங்க அண்ணாமலை முன்னாடி பிஜேபி சேர்ந்தாங்க, தெரியுமா தெரியாதா? யூனிஃபார்ம்ல சேர்ந்து நாங்க உறுப்பினர் கார்டு வாங்கி நாங்க பிஜேபி சேர்ந்து வந்தாங்க. நம்ம பேசிட்டு தருணத்துல அவங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க, அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. வந்து முதல்ல வந்து இது மாத்தி இடம் மாத்திருந்தாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாங்க, இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ் பூரா அப்படியா? எல்லாம் பிஜேபி காரங்களா உள்ள உட்காந்துருக்காங்களா? இல்ல அண்ணாமலையோட ஆட்களா? 2 பேர் போனா 2 பேர் போறோம், அவ்வளவுதானே. அப்ப இடி ஆஃபீஸ் ஒருத்தர் சம்மன் பண்ணி தப்பா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே. அப்ப நாங்க இடி சொல்லி நரேந்திர மோடி ஃபெயிலியர்னு சொல்லணுமா? உங்களுக்கு என்ன சொல்லணும்? சார், இடி மேல ஒரு பிம்பம், ஒரு புனித அது வந்து எவ்வளவு பிரமாதமான விஷயம், சந்தோஷப்படுங்க. இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட்டை இன்னொரு ஏஜென்சி பெற முடியலன்னு நான் வருத்தப்படுங்க. இடினா, சிபிஐ என்ன என்ன கிரெடிபிலிட்டி, இன்டெகிரிட்டி எப்படி நிக்குது பாருங்க. அந்த கிரெடிபிலிட்டி மேல இதெல்லாம் 1-2 ஓட்டு 1000 பேர் இருக்குதான் செய்யும். எல்லாருமே ராமனா இருப்பானா? அந்த ராம இருக்கும்போது 2 ராவணன் இருக்குதானே செய்வான்.
எப்படி சந்தேகம்? ராமன் இருக்கும்போது தானே ராவணன் இருந்தான். ராமராஜ்யம் தானே சார் சொல்றோம். அந்த ராமன் இருக்கும்போது தானே சார் ராவணன் இருந்தான். அது எல்லா நல்லவன் இருக்கிறது, எல்லா கெட்டவன் இருப்பான், எல்லா ஊர்லயும் இருப்பான். சார் இப்ப இந்த விஷயத்துல திருமாவளவன், கிருஷ்ணசாமி உள்ளிட்ட எல்லாருமே கடுமையான கண்டனங்கள். நேற்று சீமானவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. இது ஒரு மனு நீதியினுடைய வெளிப்பாடுன்னெல்லாம் சீமானவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ஜாதி பேர்ல ஒரு பதிவு இல்லைன்னு காட்ட சொல்லுங்க. நான் அழகப்ப செட்டியார் இந்த ஆளுக்கு வித்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதுங்க அழகப்ப அது மட்டும் போடுவீங்களா? நம்ம எப்படி கொடுக்குறோமோ அவ்வளவுதான். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், அவர் பேர்ல கொடுத்திருந்தாருன்னா இவன் மேல தப்பு கிடையாது. பேர் இல்லாம கொடுத்திருந்தா வீம்பு கண்டிக்க வேண்டிய விஷயம். நான் கிளியரா சொல்றேன், எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே. திருமாவளவன் அவர்கள் சொன்னா என்ன, கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னா யார் சொன்னாலும் உண்மை தானே. அவங்க பேர்ல கொடுத்தா நான் என்ன செய்ய முடியும்? அவங்க பேர்ல கொடுக்கலன்னா ஆக்ஷன் எடுங்க. என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துருங்க. ஜாதி பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துடலாமே. ஜாதி பேர் சொல்லி திட்டார், நம்மகிட்ட இருக்கா இல்லையா வழக்கு இல்ல, ஆக்ஷன் எடுங்க சார். இன்னொரு பக்கம் வெறும் 500 ரூபா கூட இதுல மனு எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? சீமான் அப்படி நான் கேட்கிறேன். அப்ப தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற என்ன மனு சொல்லுங்க நீங்க. சார் அவங்க பேர் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இன்னார் அப்படின்னு அவங்க சார் நாங்கெல்லாம் பெருமைமிகு ரெட்டியார் அப்படின்னு திரு KN நேரு திரு KK சார் பேசியிருக்காங்களா இல்லையா? இல்ல சார், நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க சார். நாங்கெல்லாம் பெருமைமிகு ரெட்டியார், ரெட்டியார்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம். உங்கெல்லாம் வேலையை முடிச்சுக்கோங்க, உங்க வேலை வாங்கிக்கோங்க, வேலை வாங்கிக்கோங்க, ஜாப் வாங்கிக்கோங்க, உங்களுடைய வேற ஏதாச்சும் செஞ்சுக்கோங்க. அவங்க மாநாட்டில் உட்கார்ந்து பேசியிருக்காங்களா இல்லையா? நான் வீடியோ காட்டவா? ஒரு சமூகம் எனக்கு இந்த பேர் வேணான்னு சொல்லி வேறொரு பேருக்காக போராடி மத்திய அரசு அங்கீகரிச்சு அந்த பேரையும் மாத்தினதுக்கு பிறகு நான் சொல்ல புரிஞ்சுங்க. நீ ஜாதியவாதம்ங்கிறது மனு, அதான சொல்ல வரீங்க? அதான பாயிண்ட், அதான் குறிப்பிடுறேன். நான் சொன்ன உதாரணம் சொல்லுங்க. நான் ரெட்டி அப்படின்னு பெருமையா சொன்னவங்களே நீங்க என்ன செய்யணும்? அது மனுவாதமா இல்லை? எந்த கட்சி அவங்க எல்லாரும் அது இன்னும் அடுத்த கட்ட போங்க. நாங்க மந்திரியா இருக்கும்போது வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க, வாங்க எங்களை பாருங்க, நேரு பாருங்க, KK சார் பாருங்க. அப்புறம் இது என்ன வாதம் சொல்லுங்க? நீங்க சொல்லலாம்னு சொல்லுங்க. அப்படி ஒரு வீடியோ கிடையாது சொல்லுங்க. சொல்லிருக்காங்க, அவ்வளவுதானங்க. அப்புறம் என்னங்க நீங்க? அப்ப மத்தவங்க செஞ்சா மனுவாதம், அப்ப இவங்க செஞ்சா என்ன வாதம்? இல்ல சார், அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா பேர் இங்க மாத்திட்டாங்க, ஒரு காஸ்டோட நேமையே மாத்திருக்காங்க. மறுபடியும் 100 முறை திரும்ப சொல்லிட்டேன் சார், அவர் பேர்ல இல்லன்னு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சார். நீங்க தாராளமா எடுக்கலாம் சார். இவங்களுக்கு முதல்ல ஏன் சம்மன் கொடுத்திருக்காங்க? அந்த கேஸ்ல ஊர்ல ஒவ்வொருத்தர் கொடுக்கும்போது நம்ம சொல்ல முடியாது. எனக்கு அந்த கேஸ் டீட்டெயிலாம் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஏன் சம்மன் கொடுத்தாங்க, நான் சம்மன்லேயே போய் நான் தலையிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. அது அவங்க தான் விசாரிக்கணும். கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் போய் அவங்களுடைய கேஸை ஃபேஸ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க தாராளமா ஃபேஸ் பண்ணலாம்ல. ஒருத்தர் நிர்மலா சீதாராமன் பதவி விலகணும்னு எழுதுறாருல இங்க ஒருத்தர், நம்ம எழுத வேண்டியதானே? ஒரு IRS அதிகாரி எழுத வேண்டியதானே? எழுதிட்டே போங்க, உடனே ரிசைன் பண்ணிடுவாங்க பதவி. ஐயோ அப்படின்ட்டு பதவியில இருக்காரு, அவரே எழுதுறாரு. சார் DMK உடைய நிர்வாகி, நான் இப்ப நீங்க சொல்றது ED ஆபீசர் சொல்ல போறீங்களா? நான் சொன்னேன் DMK உடைய நிர்வாகி ஒரு பட்டியலின சிறுவன் கோயிலுக்குள்ள போனனால கெட்ட வார்த்தையில திட்டினார். யார் பதவி விலகுனா சொல்லுங்க? அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யார் பதவி? இப்ப நீ அவனை இப்ப நாங்க இப்ப இந்த ED காரர் தப்பா பண்ணா அவர் மேல ஆக்ஷன் நான் முதலே சொல்லிட்டேன். நீங்க இப்ப நிர்மலா சீதாராமன் மோடி மனு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஆமா தானே? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு DMK கேடர் நிர்வாகி, நான் கேடர் கூட நிர்வாகி திட்டினார், கெட்ட வார்த்தை திட்டினார். இப்ப யார் பதவி விலகணும்னு சொல்லுங்க? இது என்ன வாதம் சொல்லுங்க? கோயிலுக்குள்ள பட்டியலத்தர் போனதை கெட்ட வார்த்தையில திட்டினது என்ன வாதம்? மனு சொல்லி கொடுத்தாரா DMK அந்த நிர்வாகிக்கு? அப்ப யார் விலகணும்னு சொல்லுங்க? மாவட்ட தலைவரா, மாநில தலைவரா, பொதுச் செயலாளரா, மண்டல பொறுப்பாளரா, அமைச்சரா, யாரு? அதெல்லாம் பேச மாட்டீங்க. உங்க கட்சியில ஒருத்தர் சொன்னா அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. எங்கேயோ உட்கார்ந்து ஆபீஸ் சொன்னா நிர்மலா சீதாராமன் விலகணும். ஒரு மனசாட்சி. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படி ஒரு மனு சார், நான் தான் எல்லா இடத்துலயுமே 4 பேர் கோமாளி இருப்பாங்கன்னு சொன்னேன். எல்லா இடத்துல இருப்பாங்க. நான் நல்லவர் இருக்கிறத கெட்டவர் இருப்பான்னு சொன்னேன். எல்லா இடத்துலயும் 4 இருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன கிடக்கு? ஒரு வழக்கறிஞரையும் நான் விசாரணைக்கு அழைச்சிக்க மாட்டேன், வெளியில போங்கன்னு சொல்லிதான் சொன்னதா ஒரு கம்ப்ளைண்ட். விசாரணை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு ஒரு முறைமை இருக்குது. அதுல மனித உரிமை மீறல் தான் நீங்க கோர்ட்டுக்கு போலாம், மனித உரிமை ஆணையத்துக்கு போலாம், அவ்வளவுதான் பயன். காவல்துறையில நீங்க விசாரணையில காவல் நிலையத்துல கொல்லவே பட்டிருக்காங்களே, பிறகு அடிச்சு கொண்டாங்க, 100 கேஸ் ப்ரூவ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையா? நேச்சுரல் டெத் இருக்கட்டும், காவல் நிலையத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணி இருக்கட்டும், அதுவும் நடக்கும். காவல் நிலையத்துக்கு போன நேரத்தில் ஒருத்தர் விழுந்து சேர்த்திருப்பான், நான் மறுக்கல. காவல் நிலையத்தில் போய் பார்த்துட்டு அவமானத்தை தற்கொலை வீலன் அடிச்சு கொண்டது நடந்திருக்கா நடக்கலையா தமிழ்நாட்டில்? அப்புறம் என்ன செய்யணும் சார்? வரம்பு மீறினா, விதி மீறினா, சட்டம் மீறினா ஆக்ஷன் எடுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குது? என்னோட கருத்து என்ன இருக்கீங்க? சார், இந்த விவகாரத்துல பாஜக மாவட்ட செயலாளர் பின்னணியில இருக்காரு. அவர் நிலத்தை விசாரிங்க சார். தமிழ்நாடு போலீஸ் புகழ்ந்து தானே சார். இல்ல, நிறைய கட்சிகள் இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து சார், பாஜக ஏன் சார் நீங்க பாண்டியட்ட கேட்டாலும் சொல்லிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் ஒப்பீனியன். நீங்க என்கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். போராடம் பூரா எல்லா கேஸும் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தினத்தந்தி பேப்பர் பாருங்க, எவ்வளவு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. எல்லாத்துக்குமா கருத்து சொல்லிட்டு இருக்கிறது? அப்ப நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன். பாஜக அண்ணாமலை மாநில தலைவர் போய் கேளுங்க, சொல்ல போறாரு.
சும்மா அதுக்கு நீ அதுக்கு சொன்னியா எதுக்கு சொன்னியா? நான் தான் சொல்ல வழக்கமா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்கணும்? நீங்க 4 பேர் உங்களுக்கு டிவி இருக்குங்கிறக்கா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, நாங்க விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணுமா? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சார். நான் 100 முறை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. நீங்க என் மேல குற்றச்சாட்டு சொன்னீங்க, நான் உட்காந்து ப்ரூவ் பண்ணுங்க. நான் நல்லவன் சார், சாரி சார், இந்த நான் உட்காந்து விளக்கம் கொடுக்கணும். அவதூறு சொல்றேன், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவர் ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. ஆக்கிரமிச்சவர் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க? மாநில அரசு, மாநில காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆக்கிரமிச்சிருந்தா, அதுக்கு முயற்சித்திருந்தா, மிரட்டி இருந்தா, தப்பு நடந்திருந்தா, என்ன தப்பு நடந்தா, நீங்க ஆக்கிரமிக்க எந்த தப்பு நடந்தா ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? எடுக்கலன்னு யார் தோல்வி சார்? ஆனா இப்ப இந்த விவகாரத்துல கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே டாபிக்கே இல்ல சார். இல்ல சார், அதனால அல்லாடுறாங்க சார். வேற ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணுமே சொல்ல முடியல. ஜிஎஸ்டி நான் பதில் பேசிடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தா பதில் பேசிடுறாங்க. இதுக்கு பேச மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க சொன்ன அவதூறு பதில் சொன்னாங்க. நீங்க போற போக்கில் நீங்க ஆங்கிலம் பதில் சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்துக்குமா சொல்லிட்டு இருக்க முடியும் சார்? இடி மேல இப்ப ஒரு லஞ்சம் வாங்கினாருன்னு ஒருத்தர் கைது பண்றாரு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு புகார். இது தமிழ்நாடு போலீஸ் டெய்லி லஞ்சம் வாங்கணும். தமிழ்நாடு போலீஸ் நான் எவ்வளவு காட்டுறோம் உங்களுக்கு. அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு நாளைக்கு சராசரியா தமிழ்நாட்டில் 5 பேர் கைதாறாங்க. விஏஓல ஆரம்பிச்சு தாசில்தார்ல இருந்து சப் டெப்டி வரைக்கும் 5 பேர் ஒரு நாளைக்கு சாதாரண அரசு ஆறாங்க. என்ன செய்யணும்? அரசு இது பூரா கலைச்சு விட்டுருமா? அதை பூரா இல்ல சார், இடி மேல ஒரு களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உளவுத்துறை இந்த மாதிரியான வேலையை செய்யுது. நான் அப்படி செய்ய மாட்டேன். அரசியல்வாதிகள் இடி மேல களங்கம் கற்பிக்கிறாங்க. ஆமா, உளவுத்துறை செய்து, தமிழ்நாடு போலீஸ் செய்து நான் நம்ப மாட்டேன். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்காது. அதில் நான் ஒத்துக்க மாட்டேன். தமிழ்நாடு போலீஸ் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். அது தப்பே கிடையாது. நீங்க தப்பு செஞ்சீங்க, அரெஸ்ட் பண்றாங்க. தப்பு செஞ்சா அவங்களை மன்னிக்கணுமா? அப்ப அங்கித் திவாரி கையில காசு வாங்கினா தமிழ்நாடு போலீஸ் விடணுமா? அதை நான் சொல்ல நினைக்கிறீங்களா? கட்டாயம் பிடிக்கணும். தமிழ்நாடு போலீஸ் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெல் அண்ட் குட். தமிழ்நாடு போலீஸ் வீம்புக்குன்னு பண்ணணும் அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன். அது இடியோடைய மானத்தை வாங்கணுங்கிறக்கா பண்ணு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அரசியல்வாதிகள் அந்த நோக்கம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன். திரு சீமானோ திரு திருமாவளவனோ வேற யாரும் சொன்னாங்கன்னா அவங்க அத்தனை பேருமே சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு நோக்கம் இருக்கு. இந்த இடியில கொண்டு வந்து மனுவாதத்தை சொல்லணும், எப்படியாவது கொண்டு வரணும். அங்கித் திவாரி யாரு? பட்டியல் தவறா? என்ன கம்யூனிட்டி தெரியுமா? திவாரி பேரே வச்சிருக்காரு. சொல்லுங்க, என்ன கம்யூனிட்டி இது? என்ன செக்டர்ல வரும்? என்ன குரூப்ல வரும்? பிராமணர். அப்ப என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல? இடி காப்பாத்துதா? அவர் பிராமணர்களை விட்டுருங்க, அவர் மனுவுடைய வம்சம் விட்டுருங்கன்னுச்சா? தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, இவ்வளவுதான் பாயிண்ட். அதுல எங்க பட்டியலினத்தை வர பிராமணராங்கிற பிரச்சனை எங்க வருது? நீங்க தான் எல்லாத்தையும் ஜாலியா பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாத, இவ்வளவுதான் பாக்குறேன். தப்பு செஞ்சா ஆக்ஷன் எடு, தப்பு செய்யல பேசாத. தப்பு செஞ்சவன் என்ன கம்யூனிட்டி? ஆக்ஷன் எடுத்தவன் என்ன கம்யூனிட்டி? நோட்டீஸ் அனுப்பணும் என்ன கம்யூனிட்டி? பாதிக்கப்படுறவங்க இந்த கம்யூனிட்டி. நீங்க என்ன செய்யணும்? அதுக்காகவே இப்படி ஒரு டார்கெட் வருது. நீங்க என்ன செய்யணும்? நோட்டீஸ் அனுப்புனவர் தப்பா அனுப்பியிருக்காரு, ஆக்ஷன் எடுக்கணும். நோட்டீஸ் அனுப்புனவர் ஐயரு, நோட்டீஸ் ரிசீவ் பண்ண இப்படியா பாப்பீங்க? செட்டியார் நாடார் அனுப்பி தான் நினைச்சிருப்பீங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு நீங்க நினைக்கிற அப்பர் கேஸ்ட் ஒருத்தர் அனுப்பிட்டாரு, நீங்க நினைக்கிற பட்டியல் ஒருத்தர் கேஸ்ல மாட்டார், ரைட்டு, மனுவாதம் வந்துருச்சு. ஒரு செட்டியார் நாடார் பண்ணியிருந்தா என்ன வாதம் வரும்? பக்கவாதமா? இதுலலாம் ஜாதியை பூத்துறது, எதுலாம் அரசியல் பூத்துறது ஒரு கணக்கு இல்லையா? தப்பா அனுப்புனா நோட்டீஸ் பண்ணுங்க, கவுண்டர் நோட்டீஸ் பண்ணுங்க, வக்கீல் நோட்டீஸ். உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பா என்ன செய்வீங்க? ஐயோ எனக்கு செட்டியார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினா வருத்தப்படுவீங்களா? என்ன செய்வீங்க? என்ன நோட்டீஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க, இவ்வளவுதானே. ஜாதியை போட்டுக்கப்பா, என்னப்பா ஜாதியை போட்டுருக்க, நான் என் பேரை போட்டுருக்கேன் ஜாதியில, எப்படிப்பா ஜாதியில் போடுவேன்? நீ அதுக்கு ஒரு வழக்கு, அதற்கு ஒரு பதில் போடுங்க, வழக்கு போடுங்க, நல்லா போடுங்க. என்ன ஜாதி சொல்லி திட்டார், வழக்கு போடுங்க. யார் தடுக்கிறா? தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குதா இல்லையா? போட வேண்டியதானே, எல்லா பக்கம் போட வேண்டியதானே. சோ அப்ப இதை கொங்கு மாநாடு மக்கள் கட்சி திரு ஈஸ்வரன் உங்க கூட்டில் இருக்கிறவர் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் முன்னாடி? 4 நாள் முன்னாடி உங்க கூட்டில் இருந்துகிட்டு இது தொடர்பா நாங்கள் தலைவர்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. யாரா ஒருத்தர் திட்டுனா என் ஜாதியை சொல்லி திட்டுனா சொல்லிட வேண்டியது. நான் சொல்ல சார், உங்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்க 4 நாள் முன்னாடி போய் கேளுங்க அவர்கிட்ட, என்னன்னே ஜாதி குடும்பம் அவ்வளவு பெருசா இருக்கான்னு கேளுங்க. டிஎம்கேல போய் கேளுங்க, என்ன உங்க கூட்டில் இருக்கிற சொல்லுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தருக்கு சம்மன் அனுப்புனார். அவர் யாரோ ஒருத்தர் இல்ல சார், யாரோ ஒருத்தர் சார். இடி என்ன சார் சம்மன்? இடி செந்தில் பாலாஜிக்கு அனுப்பிச்சு பேசுவான். இடி ஏடிஎம்கே எக்ஸ்பிரஷனுக்கு அனுப்பிச்சு பேசுவான். சாமானியர்களுக்கு அனுப்பினாலும் பேசணும்ல சார். பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர் கேஸை ஃபேஸ் பண்ண போறாரு. இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அதை பேசணும். 100 கேஸ் திருட்டு கேஸ் 100 பேர் போதா? நீங்க ஏன் மந்திரியை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க? திரு பொன்முடி இன்னைக்கு ரிமாண்ட் ஆனாரு, கன்விக்ட் ஆனாரு. அவர் ஒரு கேஸ் தான் ஹைகோர்ட் நடந்தா? 60 ஜட்ஜ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜட்ஜ் ஒவ்வொரு கன்விக்ட் பண்ணி. எதை பேசுனீங்களா நீங்க? ஏன் பேசல?
நீங்க இப்ப பிஜேபி கேட்ட மாதிரி நான் உங்களை கேட்கறேன். திரு பொன்முடிக்கு 10 டிபேட் நடத்துனீங்களே, 10 பேர் ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆயிட்டாங்க. என்ன டிபேட் நடத்துறீங்க நீங்க? அப்ப சாமானிய மக்களை புறக்கணிக்கிறீங்களா? ஏங்க இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அதனால நம்ம பேசுறோம். அது ஒரு பொது நிறுவனம் மிஸ்யூஸ் பண்ணுது தன்னுடைய இடத்தை அப்படின்னா அதுல இருந்துகிட்டு ஒருத்தரால பண்ண முடியும். 18வது பதில் அது நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான், நீங்க கேஸ் போட வேண்டியதான், அவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போட வேண்டியதான். ஸோ இப்போ இதுல தமிழ்நாடு போலீஸையோ அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட்டையோ சந்தேகத்திற்குரியதா மாத்துறதெல்லாம் நான் 2 பேருமே சந்தேகப்பட மாட்டேன். நான் இது அரசியலாக்குறவங்களை மட்டும்தான் சொல்லுவேன். நன்றி சார், உங்களுடைய நோக்கம் நீங்க பகிர்ந்த கருத்துக்களுக்கு நன்றி. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8.